வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட் மாதமே வரப்போகுது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க, எளிமையாக அந்த தேர்வில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிடலாம். இதை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஸ்பெஷல் பிசி பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதாவது 30 டெஸ்ட்டு, 4500 கொஸ்டின்ஸு, ஆன்லைன் கிளாஸு, பிடிஎஃப் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் டிஸ்கஷன், இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பேட்ச் டீட்டெயில்ஸ் வீடியோ நாங்கள் வந்து மிக விரைவில் அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி எக்ஸாமுடைய சிலபஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விஷயம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒன்று சிலபஸ், இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த 2 விஷயத்தை நீ கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்துருவேன். இந்த 2 விஷயத்தில் தெளிவாக இல்லாமல் வேறு எதையோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த எக்ஸாம்லையுமே எத்தனை வருஷம் ஆனாலுமே எக்ஸாமில் வந்து என்ன பண்ண முடியாது, தேர்ச்சி அடைய முடியாது. ஸோ அதனால் சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாமோடைய அப்டேட் என்ன, இப்போ என்னென்ன கேஸ் போயிட்டுருக்கு, இப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எப்போ ரிசல்ட் வரப்போகுதுங்கிற ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதை தாண்டி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கு பேசிக்காக என்னென்ன தகுதிகள் இருந்தால் அந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பார்க்காதவங்க பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிசி எக்ஸாமுக்கு சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகஸ்ட்டில் கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம சிலபஸை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் எங்கே போகிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அண்ணா நகர்லேருந்து கோயம்பேடுக்கு போக போகிறேன், கோயம்பேட்டிலேருந்து கீழாம்பாக்கம் போக போகிறேன், கீழாம்பாக்கத்துலேருந்து எங்கள் ஊருக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லணும். இவ்வளோ மணி நேரம் ஆக போகுது, இந்த பஸ்ஸை மாற போகிறோம் அப்படின்னு. சில பேர் எங்கே போகிறேன்னு கேட்டால் எங்கேயோ போகிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? நல்லா இருக்காதுல்ல? அப்போ எங்கே போகிறேன், எதை படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த சிலபஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் பிசி எக்ஸாம் என்ன படிக்க போகிறேன், சிலபஸ் தான் படிக்க போகிறேன். சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே எதாவது படிக்கணும், எதாவது படிக்கக்கூடாதுன்னு தெரியும். போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எதை படிக்கணுங்கிறத விட எதெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போனா மட்டும் தான் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பாருங்கள், தமிழ் தகுதி தேர்வு பாருங்கள், தமிழ் மொழி தகுதி தேர்வு தகுதி பெறுவது கட்டாயம். அதாவது உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு 32 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சரியாக விடையளிக்கணும். அதாவது 80 கொஸ்டினில் 40% மார்க் வந்து நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த மெயின் பேப்பர் திருத்துவாங்க. சரியா? தமிழ் தகுதி தேர்வுங்கிறது 80 கொஸ்டின், அதில் 32 கொஸ்டின் வந்து நீங்கள் சரியாக விடையளிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள் 40% பெற வேண்டும். முதன்மை எழுத்து தேர்வின் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும். சரிங்களா இல்லையா? அப்போ தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று இருக்குது, முதன்மை எழுத்து தேர்வுன்னு ஒன்று இருக்குது. முதன்மை எழுத்து தேர்வு தான் ஸ்கோரிங் ஏரியா. முதன்மை எழுத்து தேர்வு தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், முதன்மை எழுத்து தேர்வில் உங்களுக்கு வந்து 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 80 கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லையா? அதேமாரி முதன்மை எழுத்து தேர்வு மெயின் எக்ஸாமில் வந்து 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 70க்கு நீங்கள் 65+ வாங்கினா மட்டும் தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் டாப் ரேங்க் வாங்கி நல்ல போஸ்ட் எடுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அது என்ன சார் நல்ல போஸ்ட் அப்படின்னா, இந்த ஃபயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையே இல்லாத போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போனீங்கன்னா எப்போயோ ஒரு முறை தான் ஒர்க் இருக்கும், பேசிக்காக உட்காந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆயுத படைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நல்ல போஸ்ட் அப்படின்னு சொல்ல வரேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இவ்வெழுத்து தேர்வுக்கான நேரம் 80 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஒரு தாளுக்கு. சரிங்களா? மற்றும் இந்த கொள்குறி வகை வினாத்தாள்களாக 80 வினாக்கள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு வினாவிற்கும் தலா 1 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மொத்த மதிப்பெண்கள் 80. அதாவது தமிழ் தகுதி தேர்வு மட்டும் 80 கொஸ்டின், 80 மார்க்கு, என்னது 80 நிமிடங்கள். இதுதான் டைமிங். 80 நிமிடங்கள்லாம் என்னது 1 மணி நேரம் 20 நிமிஷங்கிறது தான் இதுக்கான டைமுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதேமாரி தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டத்தை பார்க்க போகிறேன் இப்போ. சரிங்களா? என்ன பாடத்திட்டம் அப்படி இருக்க போகுது, 80 கொஸ்டின் கேட்க போகிறேன், அதில் 40% மார்க்னா 32 கொஸ்டின் சரியாக விடையளிக்கணும் அப்படின்னா என்ன பாடத்திட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி பாருங்கள் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் தமிழ் பாடநூல்களிலிருந்து தான் வினாக்கள் கேட்கப்படும். அவனே கொடுத்துட்டான். டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் சிலபஸ்லேயே என்ன கொடுத்துருக்காங்க,
10ஆம் வகுப்பு வரை 6, 7, 8, 9, 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்பாடத்திட்டம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு தெளிவாக என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இலக்கணம், இன்னொன்று உரைநடை, இன்னொன்று செய்யுள். இது 3 பகுதியை சேர்த்து தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதில் உங்களுக்கு இலக்கணம்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, இலக்கணத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் புரியுதுங்களா, எடுத்தெழுதுக, அப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மற்றும் இது சம்பந்தப்பட்ட தலைப்புகள் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் இலக்கண பகுதி. ஸோ அப்போ இந்த இலக்கண பகுதி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கும், ஒவ்வொரு இயல்லையுமே ஒரு இலக்கண பாடம் இருக்கும். இதை தாண்டி புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். அப்போ இந்த பொதுவாகவே இந்த தமிழ் பகுதியை ஃபுல்லாக கிராக் பண்ணணும் அப்படின்னா இலக்கணத்தை நீ மெயினாக கான்செப்டாக படிச்சிங்க அப்படின்னா நல்லா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா இலக்கணம் படிச்சிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டான விஷயம். சரிங்களா, இப்போ 80 கொஸ்டினில் ஒரு மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணத்தில் இருந்து தான் மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். சரிங்களா, இலக்கணத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இயல்லையுமே ஒவ்வொரு இலக்கணம் இருக்குது. இயல் 1ல் ஒரு இலக்கணம் இருக்கும், இயல் 2ல் ஒரு இலக்கண பகுதி இருக்கும். இலக்கணத்தை மட்டும் நல்லா படிங்க. சரிங்களா, இதை தாண்டி இலக்கியம்னு பார்க்கும்பொழுது பாருங்க, திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, 50 ஐஞ்சிறுகாப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள் மற்றும் தொடரை நிரப்புதல் மற்றும் இது சம்பந்தப்பட்ட தலைப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ என்னது, இதில் ஒரு 20 கொஸ்டினே வைங்க, ஆனால் இதில் ஒரு 30 கொஸ்டின் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் ஒரு 30 கொஸ்டின். சரிங்களா, 40, 70, இதில் ஒரு 30 கொஸ்டின் வைங்க, 60, 80 ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான். சரிங்களா, ஸோ அப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் தான் ஒரு 30லேருந்து 40 கொஸ்டினே வரும். அப்புறம் இதில் ஒரு 20, இதில் ஒரு 20ன்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு 80 கொஸ்டின் வருது. இலக்கியம் பார்த்துட்டோமா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுது, தமிழ் அறிஞர்கள், அப்புறம் தமிழின் தொன்மை, தமிழரின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு மற்றும் சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட தலைப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துலாம் நீங்கள் ஒன்றும் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். 6 to 10th ஸ்கூல் புக்கை படிக்கணும். என்ன சார் அதில் அவ்வளோ பாடங்கள் இருக்குது, ஃபுல்லாக படிக்கணுமா, அதுவும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அவ்வளோ பாடம் படிக்கணுமா, தயவுசெய்து ஃபுல்லாகவே படிக்க வேண்டாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கிங்க. ஓகே, அப்போ இந்த தமிழ் பகுதியில் நம்ம என்ன படித்தா நம்ம எளிமையாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப இந்த சிலபஸ்லாம் பார்த்து ரொம்ப குழம்பிக்காதீங்க. ஸ்கூல் புக்கு 6 to 10th இருக்குல்ல, 6 to 10th நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், ரெண்டாவது மொழித்திறன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, நூல்களும் நூல் ஆசிரியர்களும் இப்படி இருக்குல்ல. இந்த 4 பாயிண்ட் தான் ஸ்கூல் புக்கு 6 to 10th வரைக்கும். புக் பேக் கொஸ்டின், மொழித்திறன் பயிற்சி, அப்புறம் வந்து இலக்கணம், அப்புறம் நூல்களும் நூல் ஆசிரியர்களும் ஆசிரியர் குறிப்பு. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே என்ன பண்ணிடலாம், இதில் நீங்கள் 80க்கு 80 போட்டுடலாம். சரிங்களா இல்லையா, ஆனால் 80க்கு 80 நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. 80க்கு நீங்கள் 32 கொஸ்டின் சரியாக விடையளித்தா போதுமானது. இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சரிங்களா, தமிழ் தகுதி தேர்வில் 80 கொஸ்டினுக்கு 32 கொஸ்டின் நீங்கள் சரியாக விடையளித்தால் மட்டும்தான் அடுத்த மெயின் பேப்பர் உங்களை திருத்துவாங்க. சப்போஸ் இதில் 80 கொஸ்டினுக்கு 30 மார்க் 31 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, 31 கொஸ்டின் நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா சரியாக விடையளிச்சிங்கன்னா உங்கள் எலிஜிபிள் இல்லைன்றுவாங்க. உங்கள் பேப்பர் வந்து மெயின் பேப்பர் திருத்த மாட்டாங்க. தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும். சரிங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாகவும் விட்டுறாதீங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்த்தாச்சு. சரிங்களா, 80 கொஸ்டின், 80 மார்க்கு, 80 நிமிடங்கள், 40% மார்க் எடுக்கணும். அதாவது 80 கொஸ்டினுக்கு 32 கொஸ்டின் வந்து இங்கே சரியாக விடையளிக்கணும். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டினு, மொழித்திறன் பயிற்சி, ஆசிரியர் குறிப்பு, நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள், இலக்கண பகுதி, புக் பேக் கொஸ்டினு இதை மட்டும் பார்த்தாவே போதுமானது. இதில் நீங்கள் 100% மதிப்பெண்கள் எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையும் படிக்காதீங்க. சரிங்களா,
இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கோர்ஸ் இருக்க போகுது, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ பகுதி 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் இதுதான் தலையெழுத்து. நீ வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணோம்னா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதன்மை தேர்வு இதை மெயின் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரே பேப்பரில் தான் வரப்போகுது, ஒரே பேப்பர் தான் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. அதில் பகுதி 1ங்கிறது தமிழ், பகுதி 2ங்கிறது வந்து இதுன்னு புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ முதன்மை எழுத்து தேர்வுங்கிறது 70 மதிப்பெண்கள். சரிங்களா? ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண்கள்னா 70 கொள்குறி வகை வினாக்கள் இருக்கும். 70 கொஸ்டின், 70 மார்க்கு. சரிங்களா? எவ்வளவு நேரம்னா 80 நிமிடங்கள்னு சொல்கிறோம். 80 நிமிடங்கள்ங்கிறது என்னது? 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். அப்போ தமிழுக்கு வந்து 80 நிமிடங்கள், இந்த மாதிரி பொது அறிவு பகுதிக்கு இந்த மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு வந்து 80 நிமிடங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ 80 நிமிடங்கள் அங்கே தமிழில் கொடுக்குறாங்க, அதே 80 நிமிடங்கள் வந்து இங்கே பொது அறிவு பகுதி கொடுக்குறாங்க. 80 + 80 160 நிமிடங்கள், அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் இந்த எக்ஸாமோட ஃபுல் காம்போங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதாவது 2 hours 40 minutes இதுதான் வந்து இந்த எக்ஸாம். சரிங்களா? அதாவது 150 கொஸ்டின், 80 கொஸ்டின் ப்ளஸ் இதில் 70 கொஸ்டின், 150 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் டைமில் நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் நீங்கள் எந்த தமிழுக்கு வந்து நீங்கள் இப்போ டைம் கம்மியாக வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகமாக கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இதில் சிலபஸ்ன்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்து தேர்வில் தகுதி பெற குறைஞ்சபட்சம் 25 மதிப்பெண்கள் அப்படி அதை பெற்றிருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. எது முதன்மை தேர்வு? இந்த மெயின் எக்ஸாம் இருக்குல்ல, மெயின் எக்ஸாமில் தேர்ச்சி பெற குறைஞ்சபட்சம் 25 மதிப்பெண்கள். எவ்வளவுக்கு? 70க்கு 25 மதிப்பெண்கள் எடுத்தாவே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, அதான் 35% மார்க்குன்னு சொல்லுவாங்க. பாஸ் மார்க் வச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்காது. சரிங்களா? இனிமேல் கட் ஆஃப் வரலன்னு தான் நீங்கள் சொல்லணும். பிசி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டே ஃபெயில் ஆகிட்டான்னு கேட்டாங்கன்னா பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு கட் ஆஃப் வரல அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? அதான் உண்மை. நீங்கள் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வரப்போகுது, லிஸ்ட் வரப்போகுது. சரிங்களா? அப்போ முதன்மை எழுத்து தேர்வு கீழ்கண்ட பகுதிகளை கொண்டது. பகுதி ஆங்கிறது பொது அறிவு. இந்த பொது அறிவு வந்து 45 வினாக்கள், அதில் 45 மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. பகுதி ஆ. அதில் பகுதி ஆங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உளவியலில் 25 கேள்விகள் 25 மதிப்பெண்கள். இது ரெண்டும் பகுதி ஆ இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு 70 கொஸ்டின் வரப்போகுது. சரிங்களா? இந்த 70 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் குறைஞ்சது ஒரு 65+ கொஸ்டினாவது நீங்கள் சரியாக விடையளிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியும், டாப் ரேங்க் வாங்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இதில் பகுதி ஆன்னு சொன்னோம் தெரியுமா? இந்த பாருங்க பகுதி ஆ, இந்த பகுதி ஆ தான் இங்கே இது பாருங்க பகுதி ஆன்னு சொல்லி கொடுத்து தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாடநூல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும், கீழ்வரும் பாடங்களில் வினாக்கள் கேட்கப்படும் சொல்லி கொடுத்துட்டான். அவனே அஃபிஷியலாக கொடுத்துட்டான். 10th வரைக்கும் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சார் 10th வரைக்கும் கொடுத்துட்டு எதை 11th 12th கேட்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 6 to 10th வரைக்கும் படிக்கணும். எதை படிக்கணும், எப்படி புரிஞ்சிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எப்படி அனலைஸ் பண்ணணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளை அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் பொது அறிவியல் பகுதி வந்து அதான் ஜென்ரல் சயின்ஸ். சரிங்களா? அதாவது இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சில ஏரியாவை மற்றவங்களோட நீ நல்லா நாலேஜாக இருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது சயின்ஸில் நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் கொஞ்சம் நல்ல நாலேஜாக இருந்தால் மட்டும்தான் எட்ஜ் காமிக்க முடியும். சரிங்களா? எல்லாருமே ஹிஸ்ட்ரி பாலிட்டி படிப்பாங்க, ஆனால் சயின்ஸ் எல்லாத்துக்கும் வந்துடாது. சரிங்களா? எல்லாருமே ஹிஸ்ட்ரி பாலிட்டி படிப்பாங்க, மேக்ஸு சைக்காலஜி எல்லாத்துக்கும் வந்துடாது. அப்போ அந்த மாதிரி கடினமான ஏரியாவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கணும், நேரம் கொடுக்கணும், நல்லா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பக்காவாக இருக்க போகுது, நம்மளுடைய கிளாஸ் பக்காவாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் இவ்வளோ தான் சிலபஸ். அஃபிஷியல் சிலபஸில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பழைய சிலபஸில் கூட வரலாறுன்னு கொடுத்து இயற்பியல்னு கொடுத்து அது கீழே 2 லைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 2 லைனை எடுத்துகிட்டு பொதுவாக இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஊட்டச்சத்தியல் மற்றும் உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல், சூழ்நிலையியல் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பில் 6 to 10 வரைக்கும் இருக்கிற பகுதியிலிருந்து நான் என்ன வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதை கொஞ்சம் மேலே புரிஞ்சுக்குங்க. அடுத்தது வந்து பாருங்கள் சமூக அறிவியல். சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, வரலாறுனா என்னது, பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு, சமகால வரலாறு, தமிழக வரலாறு, இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் வரலாறு. சரிங்களா? ஓகே. இது புவியியலுங்கிறது இந்தியன் ஜியாகிரபி, இந்திய புவியியல், தமிழ்நாட்டு புவியியல் அப்படின்னு சொல்லி 2 சேர்ந்த ஒரு காம்போ.
இந்திய அரசியல் அப்படிங்கிறது அதை சிவிக்ஸ் அந்த குடிமையல்னு சொல்கிறோமா இல்லையா, அதை வந்து நீங்கள் 6 to 10th வரைக்கும் படித்தா போதும். 10th மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 6 to 8th வரைக்கும் ஒன்றுமே இருக்காது சரிங்களா, ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பொருளாதாரமும் அப்படி தான் சரிங்களா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக அறிவியலில் வருது. இதுவும் 6 to 10th வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ சார் புக்கு ஃபுல்லாகவே படிக்கணுமா, இல்லை அதில் என்னென்ன பாடம்னு நீங்கள் நோட் பண்ணி கொடுப்பீங்களான்னா வேர் டு ஸ்டடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் அடுத்த வீடியோவில் நான் வரேன் நான் சரிங்களா. ஓகேவா, இது சமூக அறிவியல் இது பார்த்தாச்சுங்களா. அடுத்தது பாருங்கள், இது பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா. இது பொது அறிவுனா இது என்ன பொது அறிவு அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா என்னன்னா இந்தியாவுடைய சூப்பர்லேட்டிவ்ஸ், இந்தியாவுடைய பிக்கஸ்ட், ஸ்மாலஸ்ட், இந்தியா ஃபஸ்ட்டு உமன், ஃபஸ்ட்டு மென்னு, ஹையஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு, லென்த்தியஸ்ட்டு, இப்படிலாம் கொஸ்டின் இருக்குது. இந்தியாவின் மிக நீளமான ரயில்வே பாலம், இந்தியாவின் மிக உயரமான மலை, தமிழ்நாட்டின் மிக உயரமான மலை, இந்தியாவின் மிக நீளமான மலை சரிங்களா. இந்தியாவில் எந்த இடத்துல வந்து புலிகள் சரணாலயம் இருக்குது, எந்த இடத்துல வந்து யானைகள் சரணாலயம் இருக்குது, இந்தியாவுடைய தேசிய விலங்கு என்னது, இந்தியாவுடைய தேசிய பறவை என்னது, தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை என்னது, இப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு எதுக்கு பேர் சரிங்களா இல்லையா. ஸோ அதிலிருந்தும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படி ஒரு 6 to 8 கொஸ்டின் இந்த ஏரியாவிலேருந்தே வருது சரிங்களா. அப்படி பார்க்கும்பொழுது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இஸ்ரோ இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது, ராக்கெட் லான்ச் பண்ணுறது சரிங்களா. இப்போ வந்து சூரியனுக்கு வந்து ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க, சந்திராயன் 1, 2, 3 சரிங்களா இல்லையா. இதை பேஸ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் ஆய்வு செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சமுத்திராயன் சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிசார்னு ஒன்று அனுப்பியிருக்காங்க, அமெரிக்காவும் இஸ்ரோவும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நிசார்னு ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுமாரிலாம் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். வாட் இஸ் வாட் தான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. டெய்லி அந்த செய்தித்தாளால் ரீடிங் கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா, ஒரு அரசு அதிகாரியை நீ வரப்போகிற, உனக்கு செய்தித்தாளை படிக்கிற பழக்கம் இருக்குதா, ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க சரிங்களா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் பேசிக்காக ஒன்லைனர் மாதிரி படித்தாவே போதுமானது. இதில் ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி சரிங்களா. அரசியல் வளர்ச்சி அப்போ பிரிட்டிஷ் காலங்களில் அரசியல் எப்படி இருந்துச்சு சரிங்களா. சுதந்திரம் வாங்கும் பொழுது எப்படி என்னென்ன அரசியல் கட்சிகள் இருந்தது, இப்போ என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்குது சரிங்களா இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சி ஆட்சி முறை இந்தியாவில் நடக்குது, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் புரியுதுங்களா. இப்போ நான் நினச்சா கூட நாளைக்கு போய் என்ன பண்ணலாம், தேர்தல் ஆணையத்தில் இப்போ பதிவு பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரங்கள் அப்படின்னா என்னது, கலை மற்றும் கலாச்சாரங்கள்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு சொல்லி தனித்தனி ஒரு நடன போட்டிகள் இருக்குது, ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது சரிங்களா இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனா பரதநாட்டியம், கதகளி என்றால் கேரளா, குச்சிப்புடின்னா ஒடிஷா, ஆந்திரா சரிங்களா, ஆந்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நடனம் இருக்குது, மாநில நடனம்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அதை பற்றி வந்து கேட்பாங்க உங்களுக்கு சரிங்களா. ஸோ விளையாட்டுகள், தடகள விளையாட்டுகள், தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள். ஏன்னா இப்போ நீங்கள் பிசி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பற்றிலாம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு உமன் வந்து வின் பண்ணிருக்காங்க சரிங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ல்சன் ஒருத்தர் இருப்பார்ல சரிங்களா, அவரை வந்து பீட் பண்ணது யார், நம்மளுடைய அந்த 2 பசங்க ஒரு பொண்ணுங்களாக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி செஸ் ஓரியன்டான விஷயங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா செஸ்ஸில் வந்து நம்ம இந்திய அளவில் தமிழ்நாட்டு பசங்க, உலக அளவில் தமிழ்நாட்டு பசங்க தான் ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஈட்டியர் இதில் நீரஜ் சோப்ரா இருக்கார் சரிங்களா. அதுமாரி ரீசெண்டாக என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் யார் யார் வின் பண்ணினாங்க, யார் சாதனை புரிஞ்சாங்க இப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதுமானது. அவங்க என்ன விருது வாங்கினாங்க, தியான் சந்த் விருது சரியா, தயான் சந்த் விருது, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது, இப்படிலாம் இருக்கா இல்லையா. இந்த மாதிரி விருதுகள் தேசிய மற்றும் பண்பாட்டு அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த இது பாருங்கள், பன்னாட்டு அமைப்புகள், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ, யுனெஸ்கோ, யுனிஷிஃப் சரிங்களா இல்லையா, யுஎன்டிபி, இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அதனுடைய அப்ரிவேஷன் என்ன, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அதனுடைய தற்போதைய தலைவர் என்னது, அதனுடைய முதல் தலைவர் யார், அதனுடைய முதல் பெண் தலைவர் யார், முதல் தலித் தலைவர் யார், இப்படிலாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, டாப் ரேங்க் வாங்கிடலாம் சரிங்களா இல்லையா. அப்புறம் பெயர் சுருக்கங்கள், அதுதான் நான் சொன்னேன்னா டிஆர்டிஓன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு என்ன அப்ரிவேஷன், இஸ்ரோன்னு கொடுத்துட்டு என்னது, நாசான்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் யார் அப்புறம் வந்து இப்போ புத்தகங்கள், ஆசிரியர்கள் சரிங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் உங்களுக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து சமூக அறிவியல் படிச்சுப்பீங்க. ப்ளஸ் ரீசெண்டாக என்னென்ன புக் எழுதி, இப்போ சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது புரியுதுங்களா, நோபல் பிரைஸ்லாம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி வந்து
அவார்ட்ஸு, புக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. அதுவும் இல்லாமல் இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள், இன்றைய கால இந்தியா. சரிங்களா? இந்தியா இருக்குது. இந்தியாவோட மேப்பில் வந்து எத்தனை நாடுகள் வந்து எல்லையை வந்து பார்த்தா பகிர்ந்துக்குது. சரிங்களா? எத்தனை மாநிலங்கள் வந்து ஒரு நாட்டை வந்து அதிகமாக பகிர்ந்துக்குது, எத்தனை கிலோமீட்ரு, கடலில் வந்து எத்தனை கிலோமீட்டர், லேண்டில் எத்தனை கிலோமீட்ரு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய கால இந்தியா, இப்போ இருக்கிற இந்தியாவில் என்னென்ன இஷ்யூ இருக்குது, இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, பத்தாவதுக்கு பங்களாதேஷ். சரி, இந்த மாதிரி இஷ்யூவில் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு அடிப்படை புரிதல் வந்து உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, தினசரி தினமணி தி ஹிந்து நியூஸ் பேப்பரை டெய்லி நீங்கள் படித்தாவே போதும். இல்லை சார் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏதாவது கொடுத்தீங்கன்னா படிப்பேன் அப்படின்னா, நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் வெப்சைட்லேயே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஸோ இதான் வந்து சிலபஸ். சரிங்களா? ஸோ இப்போ பகுதி ஆ வந்து நம்ம முடிச்சாச்சு. சரிங்களா? அதேமாதிரி பகுதி ஆங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி பார்ட் வந்து இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. சரிங்களா? அப்படின்னா என்னது? உளவியல், தொடர்பு மற்றும் தொடர்பு திறன், அதாவது பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்கிறோம். தமிழ் மொழி இங்கே பாருங்க, தமிழில் வந்து இலக்கணம் ஓரியன்டானது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னது? இலக்கணம். ஏற்கனவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 80 கொஸ்டின் கேட்குறானா, 80ல் நீங்கள் 32 கொஸ்டின் எடுத்தாவே நீங்கள் வந்து பாஸு. தெரியுதுல்ல? அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக எதில் கவர் ஆகும்? சைக்காலஜியில், உளவியலில் தமிழ் வந்து 5 கொஸ்டின் கேட்குறான். இதில் இருந்து மட்டும் எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டின் கேட்குறான். வெறும் தமிழில் மட்டும் 5 கொஸ்டின். 5மே வந்து பார்த்தா இலக்கண கொஸ்டினாக தான் இருக்கும். இலக்கணம். சரிங்களா? அடுத்தது ரீசனிங் வந்துடுங்க. ரீசனிங்னா உங்களுக்கு சைக்காலஜின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எண் பகுப்பாய்வு, நியூமெரிக்கல் அனாலிசிஸ், எண்ணியல் திறன் தொடர்பான பதில்கள் அளித்தல் மற்றும் சோதிக்கப்படும். நம்பர்ஸ் இருக்கா இல்லையா? மிஸ்ஸிங் நம்பர், நெக்ஸ்ட் நம்பர். சரிங்களா? ஸோ இது மாதிரி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தர்க்க பகுப்பாய்வு, லாஜிக்கல் அனாலிசிஸ். அப்படின்னா என்னது? கொடுக்கப்பட்ட கேள்வியில் உள்ள தகவலின் பல்வேறு பரிணாமங்களை கண்டறிய தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்னது? எந்தெந்த விஷயத்த பகுப்பு ஆய்வு செய்து லாஜிக்கலாக உங்களுக்கு வந்து திங்கிங் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி இதில் என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கடைசியாக பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், சைக்காலஜியில் அறிவாற்றல் திறன், மென்டல் எபிலிட்டி, உங்களுடைய திங்கிங் பவர் நல்லா கெப்பாசிட்டியாக இருக்கா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறீங்களா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு போது இந்த சோதனையானது தூண்டல், விளக்கு பகுத்தறிவு மற்றும் முடிவுகளை எப்படி எடுக்கப்படுகிறது என்பது விண்ணப்பதாரரின் அந்த திறனை சோதிக்கப்படும். நீங்கள் ஒரு இப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, ஒரு விஷயத்தில் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களால் அது முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்புகிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. தகவல்களை கையாளும் திறன் பார்க்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். சரிங்களா? இத்தனை பாப்புலேஷன் இருக்குது, இந்த வருஷம் சென்செக்ஸ் இருந்தது, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது கீழே ஒரு 4 கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அந்த தகவலின் பல்வேறு அம்சங்கள், அனுமானங்கள் மற்றும் அதன் இணைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி சோதிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? பற்றி சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் சைக்காலஜி. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நல்லா தெரியுதில்ல? ஸோ ஃபுல்லாகவே நான் சிலபஸ் பேஸ்டு ஃபுல்லாகவே சொல்லிட்டேன், சிலபஸை ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ நல்லா கவனிச்சிக்கிங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேப்பர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது 80 கொஸ்டின், 80 மார்க்கு, 80 மினிட்ஸு, இவ்வளோதான். இதில் எவ்வளோ சார் நீங்கள் எடுக்கணும்? 32 கொஸ்டின்ஸ் எடுத்தாவே நீங்கள் செலக்டட். ஓகேவா? இது என்ன படிக்கணும்னா 6 to 10th இருக்கிற என்னது மொழித்திறன் பயிற்சி, இலக்கண பயிற்சி, புக் பேக் கொஸ்டின், நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள். சரிங்களா? இவ்வளோ மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். இது மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் 70 கொஸ்டின், 70 மார்க்கு, அது 80 மினிட்ஸு. சரிங்களா? இதில் நீங்கள் எவ்வளவு எடுத்தால் நீங்கள் ஜாப் வாங்க முடியும் அப்படின்னா 70க்கு நீங்கள் ஒரு 65+ கொஸ்டினாவது நீங்கள் சரியாக விடையளிக்கணும். இதுக்கு தான் நீங்கள் எஃபோர்ட் போட போகிறீங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணுறீங்க, டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது.
சரிங்களா? ஸோ அப்போ இந்த 65+ நீ எடுத்துட்ட அப்படின்னா ரிலாக்ஸாக என்ன பண்ணலாம், ஃபிசிக்கலுக்கு போயிட்டு சும்மா ஜாலியாக ஒரு வணக்கம் வச்சுட்டு வரலாம். புரியுதுங்களா இல்லையா? சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் நீங்கள் எடுத்துருவீங்க. இல்லைனாலும் 1-2 மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு குறைஞ்சது இதில் 65 எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ன பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 65 இது சரிங்களா? இப்போ ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:5 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. என்னது, ஒரு போஸ்ட்டுக்கு 5 நபர்களை கூப்பிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ண பசங்களுக்கு அடுத்தது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்க சார் அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர். சரிங்களா? இப்போ 100 போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர்னா 100 போஸ்ட்டுக்கு எவ்வளவு, 500 பேர் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹைட்டு, ஜஸ்ட்டு 1500 மீட்ரு, 400 மீட்ரு, லாங் ஜெம்மு, ஹைட் ஜெம்மு, ரோப் கிளைம்பிங்கு இதெல்லாம் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட், அப்புறம் ஜாப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் விடுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக இந்த பிசி எக்ஸாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டேன், சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டேன், என்னென்ன படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னா வேர் டு ஸ்டடி பேஸ்டு தான் இருக்க போகுது. மறக்காமல் நம்மளுடைய பேட்சை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசி பேட்ச் பக்கா பிளானோட இந்த பேட்ச் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி தெரியும், ஒரு ஸ்கூலிங் மெத்தட் தான் வச்சுக்கலாம். சிம்பிளாக ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாமே தெளிவாக பொறுமையாக எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பாடத்திட்டங்களை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் வச்சு உங்களை எல்லாத்தையும் மோல்ட்டு பண்ணி உங்களை எல்லாரையும் இந்த எக்ஸாமில் வந்து தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம 30 டெஸ்ட்டு, 4500 கொஸ்டின் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ், பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வித் டிஸ்கஷன், இது எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.